கனகம்மா சும்மா இருப்பாளா? வெறுமே உட்காரவும் முடியாது. சுவரில் சாய்ந்து ஆடி ஆடி விழுந்த பின்னும் கார்த்திகேயன் உள்ளே வரமாட்டான். ஊர்க்கதையெல்லாம் பேசிவிட்டு ஒரு வழியாக உள்ளே வந்து அவன் படுத்த பிறகும் புஷ்பா நின்று கொண்டேதான் இருக்க வேண்டும். முன்னறையில் கட்டிலில் காலை நீட்டி படுத்த பிறகுதான் கனகம்மாவுக்கு பாத்ரூம் இணைப்பு வரும். அறையின் வலது பக்கத்தில் இருந்த ஸ்டோர் ரூம் வழியாக கொல்லை பக்கத்துக்கு போகலாம் என்றால் கூட கனகம்மா இவர்களது அறை வழியாகத்தான் வருவாள். கண்களில் தூக்கத்தோடு நிற்பவளை ஒருமுறை முறைத்துவிட்டு நிதானமாக நடந்து போய்விட்டு திரும்புவாள். அதற்குள்ள தூக்கம் வந்துடுச்சாக்கும். நல்ல கும்பகர்ண குடும்பத்திலிருந்து வந்து வாய்ச்சிருக்குது. போய் கொல்ல பக்கத்துல கதவை பூட்டிக்கிட்டு வந்து படு என்று உத்தரவிட்டதும் இவள் போய் அதை நிறைவேற்றிவிட்டு வருவாள். அதற்கு பிறகும் கூட கனகம்மா லேசில் உறங்க போக மாட்டாள். கார்த்தி தூங்கிட்டியாப்பா? இங்கே ஒரே குசுவா பிடுங்குது. பேன்ல காத்தே வரல. கொஞ்சம் வந்து விசிறிட்டு போ முடியுமாப்பா? குரலை கேட்டதுமே இவன் ஓட வேண்டும். அவள் நிஜமாகவே தூங்கி போகும் வரை விசிறிவிட வேண்டும். அதற்கு பிறகுதான் முன்னறையில் விளக்கை அடைத்துவிட்டு புஷ்பா தன் அறைக்குள் திரும்ப முடியும். இது எதுவுமே தெரியாத மாதிரி கார்த்திகேயன் உறங்கி போயிருப்பான். இந்த அலையில் எங்கே அவனுடன் பேசுவது? எப்படி தன் நிலைமையை புரிய வைப்பது? இது போதாதென்று இந்த விளக்கு வேறு வந்து தொலைந்து விட்டது. இனி தலை மூழ்கி வீட்டுக்குள் போகும் வரை அவனை பார்ப்பது கூட முடியாத காரியம். லேசாக தொடங்கிய அழுகையை இந்த நினைப்புகள் அதிகமாக்க மனசை அடக்க முடியாமல் விசும்ப முற்பட்டாள். ஏய் துக்கரி ஜென்மம், இப்ப என்ன அழுக? அதான் மாசம் தவறாம ரெஸ்ட் கிடைச்சதில்ல. அப்புறம் எதுக்கு அலற? உன்னை கட்டிக்கிறதுக்கு கார்த்தி தம்பி தான் அழுவணும். கட்டிக்கிட்டு இதோ அது ஒன்று 13 வருஷம் போச்சு. இன்னும் ஒரு புள்ளைய பெத்து கொடுக்க வக்கில்ல. கையால் ஆகாதவளுக்கு அழுகை என்ன பெருசா? நேத்து தாலி கட்டிட்டு வந்ததுங்க எல்லாம் இன்னைக்கு குழந்தையோட வந்து நிக்குதுங்க. இங்க என்னடானா மணி அடிச்சு சொன்ன மாதிரி மாசம் தவறாம உட்காந்துடுறான். உன்னால இந்த குடும்பமே அழிஞ்சுதான் போக போகுது. சே, பகல் வேலையில எதுக்கு டீ இந்த அழுக? அலுமினிய தட்டில் ஒரு உருண்டை சோறும் அதன் மேல் நேற்று மிஞ்சிய குழம்புமாக ஊற்றி தட்டை நின்ற இடத்தில் இருந்தே தள்ளிவிட்ட கனகம்மா தொடர்ந்து கத்த ஆரம்பித்தாள். புஷ்பா எழுந்து உட்கார்ந்தாள். இதுவாவது கிடைத்ததே என்று தட்டில் இருந்ததை சாப்பிட ஆரம்பித்தாள். திங்கிறத பாரு, காய்ஞ்சு கிடக்கிற பண்ணி அரட்டும். தின்னு தின்னு. எண்ணத்துக்கு தான் இந்த உடம்ப வளர்க்கிறையோ? இன்னும் ஒரு புழு பூச்சி கூட வயிற்றுல வந்து பாடல. பரம்பரையா வீடு கொள்ளாம குழந்தை குட்டிகளோட என்ன இடமும் தூளியும் தொட்டிலுமா இருந்த இந்த வீடு இப்பேற்பட்ட குடும்பத்திலிருந்து நீ என்னைக்கு காலை எடுத்து வச்சியோ அன்னைக்கே தரித்திரம் பிடிச்சிருச்சு. பார்த்த பரதேசி கும்பலா நல்ல வாழ்ற குடும்பமா தெரியலையான்னு